அண்மைச் செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர் ராசா வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டிதான் கடந்த 2015 சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து ஆர் ராசா மற்றும் அவருடைய தொடர்புடையவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஆர் ராசா உள்ளிட்டோருக்கு இந்த வழக்கு ஆவணங்களை வழங்க உத்தரவிட்டு விசாரணைக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்திருந்த நிலையில அந்த 18ஆம் தேதி நேரடியாக அவர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று தினம் நீதிமன்ற விடுமுறையின் காரணமாக தொடர்ந்து தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வராததால் இன்று நேரில் ஆஜராவதற்காக தற்போது முன்னாள் மத்திய அமைச்சரும் மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர் ராசா நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவருடைய அடுத்த விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஆர் ராசா தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த உத்தரவு தொடர்பாகவும் இன்று நீதிமன்றத்தில் விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.